அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஒசூர் தேர்பேட்டையில் 30வது வார்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே சூடாவாடி ஸ்கூலு துவக்கப்பள்ளி இருக்குது. இந்த துவக்கப்பள்ளியில் கிட்டத்தட்ட 560 குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க. வெங்கடேஷ் நகர், பார்வதி நகர், காளையங்குண்டா, தேர்பேட்டை, ஆதி திராவிடர் தெரு, ராஜகணபதி நகர், சாணசுந்தரம், இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் இந்த ஸ்கூலில் ஆர்வமோடு படிக்கிறாங்க. என்ன காரணம்னா, கல்வி மாவட்டத்திலே இந்த மாவட்டத்தில் முதன்மை பள்ளிக்கூடமாக இந்த ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிற டீச்சர்ஸும் சரி, ஹெட் மாஸ்டரும் சரி, இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம், அதாவது இந்த தண்ணிக்கான இந்த டேப்போ இல்லை சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா ஒர்க் இருந்தால் கூட ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது நோட்டு புக்கு வேணும்னா கூட இங்கே இருக்கிற டீச்சர்ஸே அவங்க சேலரியில் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்கள அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் இங்கே படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ஆவலோடு இங்கே இந்த ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கான வகுப்பறை ரொம்ப கம்மி. நாங்களும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நகராட்சி கிட்ட நாங்கள் மாநகராட்சியில் முறையிட்டதுனால கல்விக்குழு இதிலேருந்து அந்த ஃபண்டு எடுத்து எங்களுக்கு ஒரு 70 லட்சத்துக்கான பில்டிங் ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலை இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்கிறோம். இந்த 70 லட்சத்தில் 4 வகுப்பறை கட்டுறாங்க. 4 வகுப்பறை போதுமானது அல்ல. அதனால் மாநகராட்சி முதல் தளத்தில் இன்னும் ஒரு 4 வகுப்பறை கட்டி கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல முறையாக இந்த ஸ்கூலை இன்னும் மேலும் இங்கே படிக்கிற குழந்தைங்க பெரிய லெவலில் வருவாங்க. ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ எல்லாம் வருவாங்க. ஒன்று இந்த ஸ்கூலில் ஒரு குறை இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ குழந்தைங்க படிக்கிறாங்க, விளையாடுறதுக்கு ஒரு மைதானம் இல்லை. இது அருகாமையில் ஹவுசிங் போர்டு பில்டிங் கிட்டத்தட்ட அது ஒரு 100 வருஷம் காலம் ஆச்சு இந்த பில்டிங் கட்டி. இப்போல்லாம் பாலடைஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலடைஞ்சு இங்கே நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் மீன் இந்த இடத்துல தண்ணி அடிக்கிறது, ரொம்ப தீய செயல்கள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதை டெமாலிஷன் பண்ணி மாநகராட்சி இங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு மைதானம் பண்ணி கொடுக்கணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இதை உடனடியாக இந்த பில்டிங்கெல்லாம் டெமாலிஷன் பண்ணணும். நாங்களும் மனுவாக ஹவுசிங் போர்டு ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம். இதை உடனடியாக இது நடவடிக்கை எடுக்கணும்னு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.